விருந்தோம்பல் வரிசையில் இராமாயணத்து சபரி மலைவாழ் மக்களின் ஒரு பிரிவை சார்ந்தவள். சபரன் ஆண்பால், சபரி பெண்பால். சிறுவயது முதலே அவளிடத்திலே ஒரு ஆன்மீக தேடல் இருந்து கொண்டே வந்தது. மதங்களுடைய ஆசிரமத்தை ஒரு நாள் அவள் கடந்து செல்லும் பொழுது ஒரு இனந்தெரியாத உணர்வை அடைந்தாள். தன்னுடைய தேடல் இங்குதான் என்பதை புரிந்து கொண்டாள். உடலும் உள்ளமும் பரவச நிலையை அடைந்தது அவளுக்கு. ஆனால் தன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று மனதிலே ஒரு அச்சமும் ஐயமும். விடியற்காலையிலே ஆற்றுக்கு ஸ்நானத்துக்கு செல்லுவார் மதங்க முனிவர். அந்த பாதையெல்லாம் கல்லும் முள்ளுமாக இருக்கும். அவர் வருவதற்கு முன்னால் அந்த இடத்தை சுத்தம் செய்து வைத்தாள். தினந்தோறும் யாருக்குமே தெரியாமல் அந்த தவ குடில்களில் இருக்கின்ற அந்த குப்பைகளெல்லாம் அகற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு அழகுபடுத்தி தண்ணீர் எடுத்து வைத்து கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தாள். அவர்களுக்கு புரியவில்லை யார் இதெல்லாம் செய்கிறார்கள் என்று. ஒரு நாள் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் மதங்கரிடம் அறிமுகப்படுத்தினார்கள். அவர் இவள் யார் என்றெல்லாம் விசாரித்து புரிந்து கொண்டார். இவள் யார் என்பதும் இவளுடைய உள்ளம் என்ன என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அங்கு இருப்பதற்கு அனுமதித்தார். கைங்கரியம் செய்து கொண்டு ஒரு தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவள் தயாராக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அவர் அனுமதித்தார். அங்கேயே இருந்தாள். அவள் தன்னுடைய கைங்கரியத்தை தொடர்ந்து வந்தாள். மதக முனிவருக்கு தன்னுடைய வாழ்நாள் முடிந்துவிட்டது என்பது புரிந்துவிட்டது. இந்த உலகத்திலிருந்து மேல் உலகத்தை செல்ல தயாராகிறார். அப்போது இவள் அவரிடம் தானும் வருவதாக கூறுகின்றாள். இல்லை, நீ என்னோட வர வேண்டாம், இப்பொழுது இங்கு இரு, ராமன் இங்கு வருவான், அவனுக்கு உணவிட்டு உபசரித்து விட்டு பிறகு நீ என்னிடம் வந்து சேரலாம் என்று சொல்லிவிட்டார். அதை தலைமையேற்கொண்டு அங்கேயே இருந்தாள் சபரி. அவளுக்கு உள்ளத்தில் இருந்த முக்கிய குறிக்கோள் ராமனுக்கு உணவளிக்க வேண்டும். அதற்காக அவள் மரங்கள் தோறும் சென்று கனிகளை எல்லாம் பார்ப்பாள். நமக்கு தெரியும், ஒரு கொத்தில் இருக்க கனிகள் எல்லாம் ஒரே ருச்சியில் தான் இருக்கும் என்று. ஏறத்தாழ ஒன்றாக பழுக்கும். ஆகவே அவள் என்ன செய்தாள், ஒரு கொத்தை பார்த்தால் அது ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாள். ருச்சியாக இருந்தால் அந்த கொத்தை எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்வாள். இவ்வாறே ஏராளமாக பழங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டே வந்தாள். எது ருச்சியாக இருக்கிறதோ அவற்றிடம் சேர்த்து வைப்பாள். ராமனும் இலக்குவனும் சீதையை தேடி திசை தெரியாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கபந்தன் அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றான். எந்த செயலாக இருந்தாலும் துணை வேண்டும் என்றும் சுக்ரீவனை துணையாக கொள் என்றும் அறிவுறுத்தி அந்த பாதையை சபரி உனக்கு காட்டுவாள் என்று சொல்லி சபரியின் இடத்துக்கு போவதற்கான வழியும் சொல்லுகின்றான் கபந்தன். அவ்வாறே அவர்கள் சபரி இடத்துக்கு வந்து சேர்கிறார்கள். சபரிக்கு ஒரே மகிழ்ச்சி. தன்னுடைய குருநாதர் சொன்னபடி ராமன் வந்து விட்டான் என்று ராமனையே நினைத்து கொண்டு ராமஜபமே பண்ணி கொண்டிருக்கிறாள் அவள். ராமனை பார்த்ததும் தான் சேகரித்து வைத்த பழங்களெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறாள். இலக்கோனில் லேசான ஐயம் தோன்றுகிறது. உடனே ராமன் சொல்கிறார், இல்லை, ஐயப்படாதே, இந்த பழங்கள்லாம் புனிதமானவை, உன்னுடைய புனிதமான உள்ளத்தின் காரணமாக நம்ம இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பழங்களெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். பழங்களை ஏற்றுக்கொண்டு அந்த சபரியினுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். சபரிக்கு ஏக மகிழ்ச்சி. தன் குருநாதருடைய சொன்னபடியே செய்தது ஒன்று, ராமனுக்கு இவ்வாறு பழங்களை கொடுத்து உபசரிக்க முடிந்தது என்று ஏகமாக மகிழ்ச்சி அவளுக்கு. ராமனிடம் அந்த சுக்ரீவன் வாழ்கின்ற இடத்திற்கான வழியை காட்டுகின்றால் ராமனும் இலக்குவனும் கிளம்பி போகிறார்கள். இவள் உடனடியாக தன் குருநாதனுக்கு இட்ட பணியை தான் முடித்து விட்டோம் என்று புரிந்து விட்டது அவளுக்கு. இப்பொழுது தானும் உடனடியாக மேலுலகம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு அவ்வாறே இந்த உலக வாழ்க்கையை நீத்து மேலுலகம் சென்று தன்னுடைய குருநாதனை அடைகின்றாள். சபரியினுடைய உள்ளம் அவள் காத்திருந்து எவ்வளோ வருடங்கள் காத்திருந்தாள். அந்த எளிய ஒரு பெண், ஒரு மலைவாழ் பெண், ஒரு எளிய மனமுடையவள், அவள் சேகரித்து வைத்து ராமனுக்கு கொடுத்த அந்த விருந்திற்கிறது ஈடு இணையற்றது. எவ்வளோ நாட்கள் காத்திருந்தாள். இப்படியெல்லாம் சேகரித்தாள் பழங்களை. விருந்தோம்பலிலே தலை சிறந்தவளாக விளங்குகின்றாள் சபரி.